அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் காலை தியானம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது. இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்பதின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனுதினமும் அவரது வார்த்தையின்படி நாம் வாழ்ந்து வளமான நன்மைகளை எல்லாம் நாம் அனுபவித்திட தீமையானவைகளை நம்முடைய சிந்தை முதற்கொண்டு செயல்கள் வரைக்குமாக அப்புறப்படுத்தி போடும்படிக்கு நமக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துகிற நல் தேவன் நமது இனிமை மனவாளர் இம்மானியில் கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவின் மகத்துவம் உள்ள வல்ல நாமத்தில் உங்களுக்கு எங்களது காலை நல் வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பொல்லாதவர்களுடைய ஐக்கியத்தை நின்று நம்மை நாமே விலக்கி கொண்டு அவர்களை அப்புறப்படுத்தி போட்டு தேவனுடைய கற்பனைகளின்படி நாம் வாழும்படிக்கு நமக்கு கர்த்தர் அறிவுரை ஆலோசனை தருகிறார், அனுகிரகம் பாராட்டுகிறார். அதை குறித்து நாம் இன்றைக்கும் சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பாராக. நம்முடைய காலை சிந்தனைக்கான தலைப்பு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள பொல்லாதவர்களை அப்புறப்படுத்துதல். வசன பகுதி 119 சங்கீதம் 115 வசனம். பொல்லாதவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன் என்று குறிப்பிடுகிறார். என்ன ஒரு அற்புதமான தீர்மானம் பாருங்கள். முதலாவது, பொல்லாதவர்களை அவரை விட்டு அகன்று போகும்படி அப்புறப்படுத்தி போடுகிறார். அதற்கான பிரதானமான காரணம் என்னவென்றால் அவர் தேவனுடைய கற்பனைகளின்படி செய்யும்படியாக, கர்த்தருடைய கட்டளைகளை காத்து கொள்ளும்படியாக. நாம் வாசி கேட்ட வசன பகுதியிலே கை கொள்ளுவேன் என்ற வார்த்தையானது மூலப்பதமாகிய எபிரேயிலே நத்சார் என்று உள்ளது. இந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்னவென்றால், பொக்கிஷமானதை வெளியேற பெற்றதை பத்திரப்படுத்தி அது அழிக்கப்பட்டு போகாமல் களவாடப்படாமல் மிகவும் கண்ணும் கருத்துமாக காத்து கொள்ளுதல். பிரியமானவர்களே, நாம் காத்து கொள்ளத்தக்கதான மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஒன்று இருக்குமானால் நம்மிடம் உள்ள பணமோ பொருளோ அல்ல. உண்மைதான், அவைகள் நாம் விலை கொடுத்து வாங்கியிருக்கலாம். ஆனால் முற்றிலும் வெளியேற பெற்றது ஒன்று இருக்குமானால் கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்த அவருடைய திரு வார்த்தை தான். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்க நடக்க நாம் வெற்றியாளர்களாக செழிப்படவர்களாக மாறுகிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே தமது கட்டளைகளை நமக்கு கொடுப்பதிலே அவர் கவனமுடையவராய் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கட்டளையை எந்த அளவின் முக்கியத்துவத்தோடு பார்க்கிறாரோ அதே அளவின் முக்கியத்தோடு நாமும் கூட அவருடைய கட்டளைகளை காண்போமானால் அவரது கட்டளைகளை மெய்யாகவே நம்முடைய தலைப்பு வசன பகுதியிலே இந்த சங்கீதக்காரர் சொன்ன அதே வார்த்தையின்படி அதே அணுகுமுறையின்படி நாம் காத்துக்கொள்வோம், கை கொள்ளுவோம். சத்ருவாகிய பிசாசு நம்முடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிற தேவனுடைய கற்பனைகளை எல்லாம் எடுத்து போட்டிட அவன் மனுஷிக பாரம்பரியத்தை நம்முடைய இருதயத்திற்குள்ளாக உட்புகுத்த விரும்புகிறான். சோதனைகளாலும் உலக கவலைகளாலும் சுகபோக சிற்றின்பங்களினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையானது நம்முடைய இருதயத்திலே செயல்படாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை தகுதி நீக்கம் செய்துவிட பார்க்கிறான். இதற்கு நாம் எல்லளவும் இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக இருக்கின்றோம். நம்முடைய இருதயத்திலே தங்கத்தக்கதான தாபரிக்கத்தக்கதான ஒரே காரியம் என்னவென்றால் நம்முடைய பரமபிதாவினுடைய திரு வார்த்தை தான். நம்முடைய இனிய மனவாளராகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் திரு வார்த்தைகள் தான். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்திலே எவைகள் இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். எவைகளால் நம்முடைய இருதயம் நிறைந்திருக்கிறதோ அவைகளால் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய வாஞ்சை விருப்பங்களும் மாற்றப்படுகின்றது. மேலும் இந்த நற்சார் என்ற வார்த்தையானது முதல் விசையாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 7 வசனத்திலே வருகின்றது. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்று உள்ளது. இந்த வசன பகுதியிலே காக்கிறவர் என்ற வார்த்தை தான் நத்சார் என்று மூலப்பதமாகிய எபிரேயிலே வருகின்றது. இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? தேவன் எப்படி காத்து கொள்ளுகிறாரோ அதே போல நாமும் காத்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை போல வாழ வேண்டும். இதுதான் நாம் பெறத்தக்க உச்சிதமான ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை போல வாழ்கிற வாழ்க்கை நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒப்பில்லாத ஸ்லாக்கியமாய் இருக்கிறது. இந்த ஸ்லாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் தாம் சிருஷ்டித்த எந்த ஒரு சிருஷ்டிப்புக்கும் கொடுக்கவே இல்லை.
அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாகிய நமக்கு இந்த பாக்கியம் ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை போல எப்படி மாற முடியும்? நம்முடைய தலைப்போஸ்தல பகுதியிலே அதற்கான திறவுகோலை பார்க்கிறோம். என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள நாம் அவரை போல மாறுகிறோம். நாம் கீழ்ப்படுகிறதான ஒவ்வொரு கீழ்ப்படுதலும் நம்மை தேவனுடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் நாம் அதிகமாக வளர செய்கின்றது. ஆதி மனிதர்கள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வரைக்கும் தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலும் இருந்தார்கள். ஆனால் ஒரு நாளிலே பொல்லாதவன் அவர்களை வஞ்சிக்க வந்தான். அவனை அகன்று போகும்படி அவர்கள் அவனை அப்புறப்படுத்தவில்லை, அவனை அவர்களோடு கூட சேர்த்து கொண்டார்கள். சேர்த்து கொண்ட மாத்திரத்திலே அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் போனார்கள். ஆதி மேன்மை மகிமையை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். இன்றைக்கும் கூட நீங்கள் மகிமையையும் மேன்மையையும் இழந்து போனவர்களாய் இருப்பீர்களானால் தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்ற கை கொள்ள இன்றைக்கே உங்களை அர்ப்பணியுங்கள். அதற்கு தடையாக வருகிற பொல்லாதவர்களுடைய சகல சகவாசத்தையும் ஐக்கியத்தையும் தோழமையையும் உங்களுடைய வாழ்க்கை நின்று அப்புறப்படுத்தி போடுங்கள். அதையேதான் 1ஆம் சங்கீதத்திலும் நாம் வாசிக்கின்றோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, நீங்கள் பாக்கியவான்களாக இன்றைக்கு விளங்கப் போகிறீர்கள். அதற்கு துன்மார்க்கருடைய ஆலோசனையையும் பாவிகளுடைய வழியையும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தையும் உங்களை விட்டு அப்புறம் போக இன்றைக்கே கட்டளையிடுங்கள். பரிசுத்தமாய் வாழ்ந்திடுங்கள். செழிப்பானவர்களாக சிறப்பானவர்களாக வாழ்ந்திடுவீர்கள். இங்கிலாந்து ராணி அரசாண்ட நாட்களிலே அவளுடைய முத்திரை பதித்த மோதிரத்தை அணிந்திருந்த அவளது அமைச்சர்கள் தரம் தாழ்ந்த இடத்திற்கு அவர்கள் செல்லவே மாட்டார்களாம். அவர்கள் அந்த இடத்திற்கு செல்லாதபடியினால் அல்ல, தங்களுடைய விரலிலே அணிந்திருக்கிற ராணியின் முத்திரை பதிந்த மோதிரத்தின் நிமித்தமாக தன்னுடைய ராணிக்கு எந்த ஒரு கெட்ட பெயரும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, துன்மார்க்கமாய் நடக்கிற எந்த மக்களோடும் கூட நாம் ஐக்கியம் கொள்ளக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ்வோமானால் கர்த்தர் நம்மை பராக்கிரமத்தினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பிடுவார். கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.